கலேஷியன்ஸ் 5வது அதிகாரம், கலேஷியன்ஸ் chapter 5 verse 13 இருந்து, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். ஸோ இன்றைக்கு அதுதான் என்னுடைய தலைப்பு. அன்பினாலே நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். லிபர்ட்டினோடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருதுன்னு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து இருக்கிறார். ஆமென். அதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் முழுவதுமாக கலேசிய புஸ்தகத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது அவன் ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிவிட்டு then he comes to the point to say that நமக்கு எல்லாருக்கும் அவர் விடுதலை கொடுத்து விட்டார். he has given us the freedom from the grace. நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகள், எல்லா விதமான விசுவாசத்திலிருந்தும் பழைய காரியங்களை விட்டு நம்ம புதிய காரியத்துக்குள்ளாக ஒரு சுவாதீனம் அடையப்பட்டிருக்கிறோம். we have attained liberty. amen. அப்போ 5வது அதிகாரம் அதை குறித்து தான். அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும்? so that is where this particular passage is about. 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல். ஆனபடியினாலே, ஸோ இதுவரைக்கும் நமக்கு தெரியும் the passage which talks before that, 4வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எவ்விதமாக விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து அதில் போடப்பட்டிருக்கிறது. we'll go to a few verses later, but இந்த வசனத்தை முதலாவது படிப்போம். முதலாவது வசனம், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். do not get yoked into slavery. amen. அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். அப்போ 4வது அதிகாரத்தில் இப்போ 1வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமென். அடுத்தபடியாக, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில், ஒரு காலத்தில் இருந்தோம். இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தோம், அந்த வழியாக போய் கொண்டிருந்தோம், அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, talking about Jesus Christ, ஸ்திரீயிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்பிவிட்டார். ஆமென். அதுதான் நம்ம இன்றைக்கு புதிதாக வாழுகிற அந்த சுயாதீனம். ஆமென். இந்த செர்மன் முடியக்குள்ள நான் அதை பேசிடுவேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. லிபர்ட்டி. அப்போ அதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லிபர்ட்டி. என்னன்னு சொன்னால், அப்பா பிதாவே என்று நம்ம கூடும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், அழகான ஒரு எக்ஸாம்பிள் பவுல் அந்த இடத்துல கொடுத்துருக்கார். எப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தையாக இருக்கிற வேளையில், though you are being given the role of being a heir, அப்போ ஒரு ராஜாவாக ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு சொன்னால், அவனுக்கு ஒரு நேரம், ஒரு காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கரெக்டா? நம்ம பைபிள்லையும் பார்த்துருக்கோம், சில நாட்கள் அவர்கள் ராஜாவாக இல்லை, வேற யாரோ ஆட்சி செய்து கொண்டிருக்கு, அதுக்கு பிற்பாடாக ராஜாவாக வருகிறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நேமம். அப்போ அந்த வழியாக பார்க்கிற வேளையில் நாமும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால்,
சிறு குழந்தைகளாக இருந்தோம். ஆமென். இருக்கிறோம் இல்லை, ஆமென், இருந்தோம். பக்கத்தில் பார்த்தா நாம் சிறு குழந்தைகளாக இருந்தோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. நவ் we are grown up. ஏன் grown up, எதுக்காக வளர்ந்து விட்டோம்னு சொன்னால், அந்த சிறு குழந்தையானது எவ்விதமாக ஒரு நாட்களுக்காக குறிக்கப்பட்டு அந்த நாட்கள் வரைக்குமாக அவன் என்னெல்லாம் சொல்லப்படுகிறான் அதுக்குள்ளாக he subjected himself to slavery அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், சிறு குழந்தைகளாக யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டே இருந்தோம். என்ன சொன்னாலும் நமக்கு தவறு எது சரி எது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். அதுதான் சிறு குழந்தைத்தனம். ஆமென். ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை இல்லைன்னா 2 வயசு குழந்தைகிட்ட போய் மூன் இஸ் பிளாக் கலர்னு சொன்னால் நம்புவாங்களா இல்லையா? நம்புவாங்களா இல்லையா? நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். தவறு எது கரெக்ட் எது தெளிவது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துலேருந்து அந்த காரியத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து நமக்குள்ளாக ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆமென். ஸோ அதன்படியாக that is why right now we are matured in Christ. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ அதன் மூலமாக we have become matured in Christ so that we are able to call our Father Abba Father. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறபடியால் 6வது வசனத்தை படி 5:6 ரெண்டையும் வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நியாயப்பிரமாணத்துக்கு கீழாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். அப்போ நம்ம குழந்தைகளா ஒரு நாட்களில் இருந்தோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? as spiritual children we were. அப்போ குழந்தைகள் வந்து எப்போ அப்கிரேட் ஆனோம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். லெட்ஸ் கோ பேக், இன்னும் கொஞ்சம் பேக்கில் போகலாம். 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் 25லேருந்து வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு வெயிட் எல்லாரும் சொல்லுவோம், லெட்ஸ் சே விசுவாசம் வந்த பின்பு. அப்ப நம்ம விசுவாசிகள்னு யார் சொல்லப்படுகிறோம்? நமக்குள்ளாக விசுவாசம் வந்துடுச்சு. ஆமென். ஆகையால் தான் நாம் விசுவாசித்தோம். So when we came into the knowing knowledge of faith, continue. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நம்ம ஸ்கூல் மாஸ்டருக்கு கீழே இல்லை. That's the English version that I am seeing. நம்ம வந்து யாருக்கு கீழாகவும் அல்ல. Amen. அடுத்த வசனம், நீங்கள் எல்லாரும் பக்கத்துல நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா? நாம் தேவனுடைய புத்திரர். We are called to be the children of God. Amen. So அந்த இடத்துல இருந்தோம். Now even we continue to be a child of God. Continue அடுத்தபடியாக, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. Amen. அப்போ இதுல இன்னும் 2 பாயிண்ட்ஸ் சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் எல்லாரும் குழந்தைகளாக இருந்தீங்க, விசுவாசத்தினால ஆண்டவரை பற்றி கொண்டீங்க. ஆண்டவரை பற்றி கொண்டனால நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம். ஞானஸ்நானம் எடுத்தபடியால் அவரை நாம் தரித்து கொண்டோம். Amen. We have put Christ into us. அடுத்தபடியாக 28வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது எப்போ செலுத்த முடியும்னா நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றா இருக்கிற வேளையில். Then it becomes easy to share the love of God. Amen. அப்போ நமக்கு தனிமையாக நமக்கென்று ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கென்றே எல்லாம் செய்கிறோம். Amen. Hallelujah. அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்பு செலுத்துவதாக மாறிவிடுகிறோம்.
அப்போ முதலாவது நாம் குழந்தைகளாகிறோம், ரெண்டாவது நாம் ஞானஸ்நானத்துக்குள்ளாக பெற்றபடியினால் நாம் அவரை தரித்தவர்களாகிறோம், மூன்றாவது அவருக்கு என்ன ஆகிறோம், we are becoming equal heirs of Christ. அடுத்தபடியாக 29, நீங்கள் கிறிஸ்தவர்களுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் ஆகவும் அவருக்கு எந்த காரியங்கள் எல்லாம் சுதந்திரவாளியாக கொடுக்கப்பட்டதோ அதுக்கும் நீங்கள் பங்காளராகிறீர்கள். ஆமென். See how exactly Paul apostolன் நம்மளை எவ்விதமாக தகுதிப்படுத்துகிறார் என்பது, அவர் தகுதிப்படுத்தி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்தின நமக்கு தெளிவுபடுத்த வேண்டுமாக அவர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். அநேக நாட்களில் லாஸ்ட் வீக் நம்ம அவர் பேசுகிற வேளையில் he spoke about the spiritual blessing. எபேசியரில் 1வது அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 14வது வரைக்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசினார். அதையும் சில நேரத்தில் நம்ம மறந்து விடுகிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம யார் என்பதை நாம் மறந்து விடுகிறவர்களாக அநேக காரியத்தில் அநேக நேரங்களில் இருக்கிறோம். ஸோ 29வது வசனம், and if we have been in Christ then we are also Abraham's seed and heirs according to his promise. அவருக்கு எவ்விதமாக ஆபிரகாமுக்கு எவ்விதமாக அந்த வாக்கை கொடுத்தாரோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களிலும் அவர் நமக்கு அந்த காரியங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். ஸோ 7 things that we can understand. ஒன்று, நம்ம அவர்களுக்குள்ளாக, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக we are called to be the children of God. Amen. குழந்தை, அவருக்குள்ளாக நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். ரெண்டாவது, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவது, அவரை தரித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். நான்காவது, அவருக்கு சரிசமாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் இயேசுக்குள்ளாக எல்லாரும் we belong to Christ என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடா ஆபிரகாமின் சன்னதி என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் நமக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை வைத்து கொண்டு தான் பவுல் அப்போஸ்தலன் 4வது அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அண்ட் ஐந்தாவது வசனத்தில் வரலாம். 5வது அதிகாரத்தில் நம்ம 13வது வசனத்துக்கு வரலாம். சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்று so you are called into this liberty. I mean, இந்த சுயாதீனத்துக்குள்ளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 7 காரியங்கள் ஞாபகம். நம்ம ஆண்டவருடைய குழந்தையாக இருக்கிறோம், நம்ம ஞானஸ்நானம் பெற்றபடியால் அவரை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் இருக்கிறபடியால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? we are called into the freedom through Christ Jesus. Amen. Hallelujah. அப்போ இந்த சுயாதீனத்தை வைத்து கொண்டு தான் நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். We have to look into this for anything and everything. தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நெக்ஸ்ட் verse. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் அந்த ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, நம் ஆண்டவர் நம்ம மேல எவ்விதமாக இந்த காரியங்களெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை மையமாக வைத்து நாம் மற்றவர்களை நேசிக்கிற வேளையில். Amen. We don't have to take extra effort to love somebody when we know that God has already qualified us to do it. Amen. நிறைய நேரத்தில் நம்ம நம்மளாக நினைத்து செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை. When we come to the understanding that God has already done this for us, அவர் அன்பு செலுத்தினபடியால் நாம் அன்பு செலுத்துவோம். That is one way of looking at it. இன்னொரு வழி எப்படி என்று சொல்லுகிற வேளையில் he has qualified us to love others. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கே நிறைய அன்பு தேவை, எனக்கே எல்லாம் தேவை. we become self-centered. அதில் தான் என்ன ஆகிறோம்னா we lose the liberty. நம்ம சுவாதீனத்தை நாம் விட்டு விடுகிறோம். we forget where we are. Amen. Hallelujah. பக்கத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு செலுத்துற அன்பு போதும் அப்படின்னு சொல்லுங்க.
the love that I share with you is great, good enough. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அதற்கென்று தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிந்திக்காம பிறர் இடத்துல அன்பு செலுத்துங்க. கேர் ஃபார் them. செய்து பாருங்க. then you will come to know what exactly God is speaking through these verses. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்து விடுகிறோம்னு சொன்னா, இதுல the worldly things, உலக பிரகாரமான காரியம், நம்ம அந்த 4வது அதிகாரத்தில் உள்ள முதல் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கிற வேளையில், ஸோ யூ வேர் ஒன்ஸ் எ சைல்ட், ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தீங்க. பட் யூஆர் அண்டர் டியூட்டர் கவர்னிங், யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நாட்களில் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட செஞ்சு யோசித்து அவங்க என்ன சொல்லுகிறாங்களோ அதை தான் செய்வோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் செய்கிறோம். யாரோ ஒருத்தங்க சொல்கிறத கேட்டு நம்ம செஞ்சு விடுகிறோம். நம்முடைய சிந்தனைகள் சிந்தனைக்குள்ளாக எதை தோன்றுகிறதோ அதை வைத்து நம்ம சொல்லிவிடுகிறோம். இன்றைக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு God has qualified me to love others. Amen. Hallelujah. அப்போ நம்ம அன்பு செலுத்துவதற்கென்று ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் எவ்விதமாக நமக்கு காண்பித்தாரோ, because he has filled us up, அதை குறித்து தான் சொல்லிவிட்டு then he comes to this point to say, for all the law is fulfilled in one word, that is love your neighbor as yourself. உன்னை போல உன்னுடைய சகோதரனை பிறனை நேசி. ஆமென். இதை நம்ம அன்ராப் பண்ணுறதுக்கு நிறைய முறை யோசிப்போம். நான் எப்படி என்ன அன்பு செலுத்துவது போல பிறரை அன்பு செலுத்த வேண்டும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்கினீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு ஷர்ட் வாங்குங்க. ஆமென். ஸ்வீட்டு சாக்லேட் வாங்கினா மட்டும் வாங்கி கொடுக்குறோம், ஷர்ட் வாங்கினா யோசிக்கிறோம். சார் நோ இல்லையா? சாக்லேட் என்ன பாஸ்டர் $5 தானே, ஷர்ட் எவ்வளோ தான் ஆகுது? $15 தானே, 3 சாக்லேட். ஸோ இட் இஸ், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். அன்பு செலுத்துகிறதுன்றது இட் இஸ் டு மேக் சம்படி ஈக்குவல் டு யூ. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒரே நிலைமையில் நிறுத்தி இருக்கிறார், அக்கார்டிங் டு வாட் த பைபிள் சேஸ். ஆமென். அப்போ we are all equal in the eyes of God. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் ஆண்டவருடைய கண்களில் நமக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம நெய்பருக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த ஒரு விடுதலைக்குள்ளாக நம்ம வருவதற்கு முதலாவது நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். we need to release ourselves to say that everybody. அப்போ அந்த சிச்சுவேஷனுக்குள்ளாக வரும்போது பிறரை அன்பு செலுத்துவது இட் இஸ் ஜஸ்ட் a normal thing for us. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. அடுத்த வசனம் பார்க்கலாம். But if we bite and devour one another, take heed that you may not consume one for one another. தமிழ்ல வாசிக்கலாம். 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ அடுத்தபடியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், சரி நீ ஒருத்தர் அன்பு செலுத்தலைன்னா என்ன செய்வ? தமிழ்ல என்ன போடு? கடிந்து கொள்வீர்களா? கடித்து கொள்வீர்கள். கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். யோசிச்சு பாருங்க. ஸோ அன்பு செலுத்தலைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்கள கடித்து, இங்கிலீஷில் பைட்டுன்னு தான் போட்டிருக்கு, தமிழில் வாசிங்க ஒரு விஷயம் கூட. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். கடித்து பட்சித்து, யூ பைட் அண்ட் டிவோர், அது ஆண்டவருடைய காரியம் இல்லை, இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போல்லாம் அன்பு செலுத்த தவறுகிறோமோ மற்றவர்களை கடிக்கிறோம். ஹல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அன்பு செலுத்தலைன்னா யூ ஆர் டிவோரிங் தேர் ஹோல். எதெல்லாம் என்னென்ன மிருகங்கள்லாம் கடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. புலி, சிங்கம், வேற என்ன? பாம்பு கடிக்குமா? பாம்பு கொத்த தானே செய்யும்பா. நாய்க்குட்டியா, நாய் பெரிய நாய் ஏதோ ஒன்று. வேற என்ன? கிராக்கடைல் கடிக்கும். கடித்து அப்படியே எடுத்துரும்.
ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம அன்பு செலுத்தலைன்னா எவ்வளவு விஷமாக மாறி விடுகிறோம். அதுக்கு பிற்பாடு என்ன சொல்றாரு அந்த கடைசியில், ஐ எம் வார்னிங் யூ, அப்படித்தானே, எச்சரிக்கையாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம மற்றவர்களை அன்பு செலுத்துறதுக்கு தவறுகிறோமோ நம்ம மிருகமாக மாறி விடுகிறோம், நார்மலாக சொல்ல போனா. ஆமென். தட்ஸ் த ரியாலிட்டி இல்லையா? நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராக கோவப்பட்டீங்கன்னா ஏன் மிருகம் மாதிரி சவுண்டு போடுறீங்க கேட்டிருக்காங்களான்னு தெரில, கேட்டிருந்தா இதுதான் ரியாலிட்டி. அப்போது ஆண்டவரை நம்ம வந்து we were once like that, அதுலேருந்து நம்ம மாறி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவருக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகாதபடி, பழைய காரியங்களுக்கு செய்யாதபடி, அன்பு செலுத்துறதன் மூலமாக நாம் மிருகங்களை போல மற்றவர்களை காயப்படுத்தாமலும் துன்புறுத்தாமலும் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம், இல்லை, நாம் எச்சரிக்கப்படுகிறோம். Amen. There is no more call after you have already been called. ஏற்கனவே ஆண்டவருக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் there is no excuses, but there is only warning. பக்கத்து சொல்லுவாங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். டீச்சர் மாதிரி ஆயிருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஆமென். எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுங்க தமிழில். நம்ம எம்ஆர்டியில் போகும்போது என்ன சொல்லுவோம், ஜாக்கிரதை, அப்படி தானே. மலேசியா போயிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், அவாஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னா எனக்கு ஹிந்தி தான், நான் அவாஸ்னா சவுண்டு போர்டுன்னு அர்த்தம். ஸோ எங்கே போனாலும் எச்சரிக்கை நமக்கு தேவை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இன்றைக்கு எச்சரிக்கை தேவை. அப்போது அதை அப்படியாக நாம் ஜீவித்து விடாதபடி என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த வசனத்துக்கு வரலாம். 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி வந்துட்டு, நீங்கள் அன்பு செலுத்தலைன்னா நீங்கள் வந்து இப்படியாக ஆகிவிடுவீங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி, அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஆவிக்கு வாக் இன் த ஸ்பிரிட். ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறாரு. ஆனால் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு, நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது, இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த 3 வசனத்தை let us break it down. முதலாவது walk in the spirit, ஆவிக்கேற்றபடி நடங்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில் it talks about being sensitive to the spirit. Amen. காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு பயங்கரமான ஒரு கனவோடு எழுந்திருப்போம். இதெல்லாம் சின்ன கனவு தானே அப்படின்னு சொல்லாமல் அந்த கனவை ஞாபகம் இருக்கிற அளவு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. When we submit ourselves in the morning hours, காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில் God reveals certain things. சிலருக்கு நம்ம நினைப்போம் அடுத்த நாளைக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்க போதே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். தென் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது சில நேரத்தில். லெட் மீ ஜஸ்ட் கிவ் அ குவிக் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் ஹேப்பன் லாஸ்ட் வீக் நான் போர்ட் டிக்சன் போயிருந்தோன்னு சொன்னேன். ஐ வாஸ் கால் டு பி த ஸ்பீக்கர் எல்லாம் தான். ஆனால் ஐ டிட் நாட் ஹாவ் பீஸ் டு கோ. போவதுக்கு ஒரு இதாகவே இருந்துட்டு. ஸோ த கான்ஃபரன்ஸ் ஸ்டார்டட் ஆன் மண்டே டு Thursday, Monday to Friday. I was supposed to be speaking on Wednesday and Thursday. Thursday we already had some engagement. So first I told Monday I cannot come அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு போய் Thursday வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். Then they tried to adjust my slots அப்படியாக. அப்போது திங்கக்கிழமை மார்னிங்லே I was struggling in my heart. போகணுமா போக வேண்டாமா, வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லி நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஐ வாஸ் ப்ரௌசிங் த்ரூ சம் ஸ்கிரிப்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நத்திங் வாஸ் ஒர்க்கிங் அவுட். அப்போ நான் தேவசித்தம் இல்லை போல் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு ஷட் டவுன் எவ்ரி திங், லெட் மீ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். தூங்குற வேளையில் ஆண்டவர் ஒரு கனவு எனக்கு கொடுக்குறாரு. ஐ எம் கோயிங் த்ரூ இமிக்ரேஷன். என்னடா இது இமிக்ரேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி எழும்பி இருக்கிற வேளையில் நோ டிக்கெட்ஸ் புக்ட். ஃப்ளைட் டிக்கெட்டு கேஎலுக்கு பார்த்தா அது நமக்கு லண்டன் போகிற ரேட் இருக்குது அன்றைக்கி. ஸோ வி said ஓகே ஃப்ளைட்டில் போக முடியாது. தென் ஐ வாஸ் ஆல்ரெடி ஆஸ்கிங் பபிதா, தனியாக போகிறதுக்கு ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். பிகாஸ் அங்கே வந்து லீடர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் எல்லாருமே தே கேம் அஸ் கப்புள்ஸ். ஸோ தென் ஐ ஆஸ்ட் ஹர், ஷி வாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வில்லிங். அண்ட் அப்போ எப்படி போகிறதுன்ட்டு தெரியாது. திடீர்னு somebody called and said அடுத்த நாள் இந்த மாதிரி some discussion happened. Then suddenly he asked me, you are supposed to go to conference, எப்படி போகிறீங்க என்ன போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தார். Then finally out of nowhere அந்த கால் மூலமாக everything got fixed within 1 hour and we said we are going. Amen. எதுக்காக சொல்கிறேன்னா சில நேரத்தில் we have to be sensitive to the spirit. சில நேரத்தில் God does something in your life. ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்போது அந்த sensitivity to the spirit, that is very important. அதுதான் when you say walk in the spirit அப்படின்ற வேளையில் number 1 is sensitivity to the spirit. Amen. Hallelujah. நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறோமா இல்லையான்றது எப்படி தெரியும்? So that is the physical sensitivity. அடுத்த இமோஷனல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்குற வேளையில் சென்சிட்டிவிட்டியை ட்ரை பண்ணோன்னா யாரையும் சும்மானாலும் கொஞ்சம் திட்டி பாருங்க. அவங்க அழுதாங்கன்னா they are sensitive. அழலைன்னா கல்லான இருது. That is the emotional sensitivity. These are some examples I am giving. அப்போ அதே போல தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லெவல். ஸ்பிரிச்சுவல் லெவலில் எவ்விதமாக சென்சிட்டிவிட்டி இருக்குன்னா, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வேளையில் we should be listening to him. Amen. Hallelujah. அவரை கேட்டுக்கொண்டு இருக்கணும். அப்போ when we listen we could really see what is happening in and what is God wanting to do in our life. அப்போ sensitivity to the spirit is very important in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள். 17வது வசனம் வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. There is a tug of war. எப்போ அந்த டக் ஆஃப் வார்னா, எப்போல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு தோணும்போது தான் என்ன நடக்கும்? தூக்கம் வரும். எப்போல்லாம் நம்ம ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும்னு நினைக்கும் போது தான் கெஸ்ட் வருவாங்க. எஸ் ஆர் நோ? ஸோ சில நேரங்களில் when we come through the challenges, சில பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது we are called to overcome, அதை மேற்கொள்வது. இது we have to have that and the sensitivity in our spirit. நம்ம ஆவியில் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிற வேளையில் we will know, yes, this is it. ஒரு small example is again not related to spiritual life. சில நாட்களாக நானும் மார்னிங் வாக் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டிசிஷன் எடுத்த டைம் ராங்காக இல்லை என்னன்னு தெரில. எப்போல்லாம் நான் வாக்கிங் போகணுன்னு ரெடியாக கிளம்பி உட்கார்றனோ மழை வந்துடுது. Amen. ஸோ வெயிட் லாஸ் ஆகாததுக்கு காரணம் நான் இல்லை, மழை. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இது மாதிரியா தான். ஓகே, ஸோ இஸ் தேர் அ வே அவுட்? இதுக்கு ஒரு வழி இருக்கா? இருக்குது. என்னன்னு சொன்னால், எங்கெல்லாம் ஷெல்டர் இருக்கோ அங்கே நடக்கலாம், இல்லைன்னா ஜிம்மை பார்த்து ஜிம்முக்கு போகலாம். ஸோ பர்சனலி ஐ டேக் இட் அஸ் எக்ஸ்கியூஸ். ஓ, மழை வந்துச்சு அதனால நான் வாக்கிங் போகல. இது மாதிரியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள் நிமித்தமாக நம்ம வந்து சில எக்ஸ்கியூஸை நம்ம ஆவிக்குரிய ரீதியில் போகாதபடிக்கு அதை நம்ம வந்து பிளாக்கேஜ் ஆக்கிட்டோம். அதுதான் மாம்சத்துக்குரிய காரியம். ஆமென். த ஃப்ளெஷ்லி ஆட்டிடியூட், நம்முடைய சிந்தையே அதை போட்டு அரெஸ்ட் பண்ணி, இதுதான் ஓகே, இப்படி இருந்தால் ஓகே, இதனால தானப்பா நான் பண்ணலை, இல்லைன்னா நான் செஞ்சுருப்பேன், சொல்லியிருக்கோமா இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஆர் பேட்டிலிங் வித். இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்துலேயும் இதே தான் பேட்டில். அப்போ அந்த இதுக்காக தான் என்ன சொல்கிறாரு? லெட் அஸ் வாக் இன் த ஸ்பிரிட். பக்கத்தில் சொல்லுங்கள், வாக் இன் த ஸ்பிரிட். வாக்கிங் இன் த ஸ்பிரிட் இஸ் பீயிங் சென்சிட்டிவ் டு த ஸ்பிரிட். ஆமென்.
சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட, இந்த வசனத்தில் இது படியாக வாசித்து கொண்டிருக்கும்போது இந்த வசனம் வழியாக ஆண்டவர் பேசுவார். அந்த இடத்துல அந்த என்ன செய்யணும், உடனே அதில் ஸ்டாப் பண்ணி அந்த வசனத்தை எடுத்து அதே வசனத்தில் கொஞ்ச நேரம் டுவெல்லின் பண்ணுங்க. தட்ஸ் வேர் காட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அதுதான் வசனத்தின் வழியாக நாம் வி பில்ட் அன் ஆல்டர். ஆல்டர்ன்றது வேறு எதுவும் இல்லை, இருந்து அந்த இடத்துல the altar has three things. ஒன்று, there is a sacrifice kept. ரெண்டாவது, the person is available. மூன்றாவது, the presence of God touches. Amen. இந்த இடத்துல எல்லாம் ஆல்டர் கட்டினாங்களோ அதுக்காக தான் கட்டினாங்க. Because they came into the presence of, they want the presence of God to touch them. அப்போ இன்றைக்கும் பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், வேதம் வாசிக்கிறதாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிறதாக இருக்கலாம். எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தொட வேண்டுமோ, when God touches you, just dwell in the presence. மோசே போல எவ்விதமாக மோசே யோசுவா ரெண்டு பேரும் அந்த மலையின் மேலே இருக்கிற வேளையில் மேகஸ்தம்பமாக அப்படியாக வந்து ஆண்டவர் இறங்கினாரோ, அதே போல் ஆண்டவருடைய பிரசனம் உங்களை சூழும். அப்போது தட் இஸ் வேர் வி எக்ஸ்பீரியன்ஸ் த சென்சிட்டிவ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென். நம்ம சபையில் நம்ம சோக்குன்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், இதுக்காக தான் வைத்திருக்கோம். எதுக்குன்னு சொன்னால், டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் தி சோக்குன்னு சொன்னால் ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம உணரத்தக்கதாக, டு பிகம் சென்சிட்டிவ் டு த ஸ்பிரிட். ஆமென். எல்லாரோடைய கூட ஆவியானவர் பேசுகிறார், எஸ் ஆர் நோ? ஆனால் சில நேரத்தில் நம்ம அதை கூர்ந்து கவனிப்பதில்லை. சில when we don't receive, so we just forget or ignore. Amen. அப்போ சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசுகிற வேளையில் when we start ignoring, அது எங்கே போய் முடியுதுன்னா, we lose the liberty. சுயாதீனம், சுயாதீனம், ஓகே, சுயாதீனம். சுவாதீனம் இல்லையா? சுவாதீனம்னா வேறையா? அது என்ன? ஓ, சுவாதீனம், சுயாதீனம், ஓகே. ஸோ நம்ம அதை இழந்து விடுகிறோம். we lose the liberty. ஏன்னு சொன்னால் அதுதான் நமக்கு, that is the lifeline that God has given us, ஆவியானவர். Amen. பக்கத்தில் சொல்லுங்க, be sensitive to the spirit. 18வது வசனத்தில், if we are led by the spirit, you are not under law. அப்போ சென்சிட்டிவிட்டியாக இருந்தது மட்டும் போதாது. 18வது வசனம் வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் என்ன பண்ணப்படணும்? நடத்தப்படணும். not just being sensitive, but to walk and be led in the spirit. Amen. அப்போ இங்கிலீஷில் 2 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது let us walk in the spirit என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடாக then he says, இந்த ஸ்ட்ரகிள்லாம் முடிச்சுட்டு, இந்த ஸ்ட்ரகிளின் நிமித்தமாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், let us not turn back, நம்முடைய லிபர்ட்டியை அழித்து விடாதீங்க, விட்டு விடாதீங்க, but let us be led by the spirit. Amen. அப்போ லீடர்ஷிப் யாருக்கு கொடுக்குறோம்னு சொன்னால், ஆவியானவருக்கு கொடுக்குறோம். that is the call that Paul is asking us to do. Amen. Hallelujah. அப்போ அந்த அழைப்புக்குள்ளாக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளாக இன்றைக்கு நம்ம ஒருத்தரும் வருகிற வேளையில் we understand what God is wanting to do. அந்த விதமாக நாம் அழைக்கப்படுவது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. and then 19வது வசனத்திலேருந்து we know all the sinful இல்லை, சில sinful, அதில் அந்த காலத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த காலத்தில் உள்ள காரியங்கள் போடல. இந்த உள்ள காரியத்தில் there can be many things about what are not supposed to be done. So the idea is this, நம்முடைய லிபர்ட்டி, சுயாதீனத்தை நாம் இழக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், we have to be led by the spirit. அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறோம்னு சொன்னால், we are no longer under the law and we are under the governance of the spirit. The spirit gives us liberty. Amen. Hallelujah. So இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம வாஞ்சிக்கணும். 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி வருகிறது என்னன்னு சொன்னால், let us understand where we are. எபேசியருக்கும் அதுதான் எழுதுகிறாரு, கலேசியருக்கும்
அதுதான் எழுதுகிறாரு. ஐ திங்க் கலேஷியன்ஸ் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். தொடங்குறதே பயங்கர ஸ்ட்ராங்காக தொடங்குவார். 3வது அதிகாரம். கலாத்தியரே, ஆமாம், புத்தி இல்லாத கலாத்தியர். ஆண்டவர் ஏற்கனவே உங்களை விடுவிச்சுட்டார் ஐயா, நீங்கள் தான் போய் மறுபடியும் மாட்டிக்கிட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நெட், ஃபிஷ் நெட். அந்த ஃபிஷ் நெட்டில் அதுலேருந்து ஒரு ஃபிஷ் மாட்டிட்டு அதை வந்து ஃபிஷர்மேன் எடுத்து இது நல்லா இருக்கு இந்த ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் கடலுக்குள்ளே விடுகிறாங்க. விட்டாலும் அது என்ன செய்யணும்னா, இல்லை எனக்கு வந்து கடலில் போகிறதுக்கு சுத்தம் இல்லை, எனக்கு நெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. சில நேரத்தில் God has given us a liberty. God has given us the freedom. நம்ம எப்போ ஆவிக்குள்ளாக அந்த சென்சிட்டிவிட்டியில் நடக்கிறோமோ, doesn't matter what your problem is. உங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி இல்லை. It is not about fixing the problem. It is about walking with God through the problem. ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலேயும் நீங்கள் ஆண்டவரோடு கூட அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. யோபுடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்க. அவனுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்மெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் ஐயோன்னு. many are leaving God because they feel that God is not helping them. This is this current generation. அதனால தான் இன்றைக்கு the way we approach our life has to be spirit-led. நம்ம ஆவியிலே நடத்தப்பட்டவர்களாக, ஆவியிலே நடக்கப்பட்டவர்களாக, ஆவியிலே நடத்தப்பட்டவர்களாக, to be walking in the spirit, to be sensitive in the spirit, to be influenced by the spirit, and to be led by the spirit. Amen. Hallelujah. So ஆவியில நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப்லையும் there has to be a connection. ஒரு இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு குச்சி இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட். பட் எப்பவும் அதில் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டே இருக்காது. ஒன்லி வென் இட் இஸ் ரிக்வயர்ட் இட் இஸ் தேர். இட்ஸ் ஆல்டர்னேட்னால தட் இஸ் வாட் ஐ எம் டோல்ட் டு பிலீவ். ஐ எம் நாட் ஷுவர். பட் எப்போவுமே அது டச்லேயே இருக்க தேவையில்லை. பட் தட் இஸ் ஹவு இட் இஸ். பட் இட் ட்ராஸ் கரண்ட் அண்ட் கண்டினியூஸ் டு ஃப்ளோ இன் திஸ். இது அது போல தான் நம்மளும் we need to continue. We are in this world, but our citizenship is elsewhere. We are in this world, but not of this world. ஆண்டவர் யோவான் புஸ்தகத்தில் எழுதுகிற வேளையில், இந்த உலகம் உங்களை என்ன எப்படியாக வெறுத்ததோ அதை போல் உங்களையும் வெறுக்கும். ஸோ உலகத்துக்காக மக்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழாதீங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. ஆமென். அப்போ ஆண்டவருக்காக எப்படி வாழணும்னு சொன்னால், என்னை போல ஒருவன் அவன் அப்படின்னு சொல்லுங்க, என்னை போல ஒருத்தி அவள் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் கமாண்ட். அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சரி கட்டி இருக்கிறார். ஸோ வென் வி வாக் இன் த ஸ்பிரிட், வி டோன்ட் லுக் இன் டு வாட் டு ஐ கெயின் பை ஹெல்பிங் தம். அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதில்ல. யூ ஜஸ்ட் கோ ஹெல்ப். ஆமென். அவங்க சர்ச்சுக்கு வருவாங்கன்னு ஹெல்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இஃப் தே ஃபீல் ரைட், தே வில் கம் டு சர்ச். Amen. That is how it is. If we go into saying that அவங்கள சர்ச்சுக்கு வர்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணணும், they have to see the value. நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது அவங்க சொல்லுவாங்க, I need this fellowship. Amen. அந்த ஃபெல்லோஷிப் நம்ம வளர்த்துக்கணும்னா ஒருத்தரை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தரை ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறது எப்படின்னா, ஆண்டவர் எவ்விதமாக மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த அழைக்கிறாரோ, பவுல் அப்போஸ்தலன் எவ்விதமாக சொல்லுகிறானோ, அந்த அன்பில் நாம் நிற்கணும். அந்த அன்பில் நிற்கணும்னு சொன்னால் நாம் ஆவியில் நடத்தப்பட வேண்டும். Unless this happens, so we are already matured. That's what Paul comes to say. Closingல அதான் சொல்லுகிறாரு. Even as we close, அதான் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், we are coming to say that you were once a child. அந்த மீன் கதை மாதிரி தான். நம்ம ஒரு காலத்தில் நெட்டில் மாட்டியிருந்தோம், அதுலேருந்து விடுவிச்சிட்டாரு. அதுக்கு பிற்பாடாக நம்ம திருப்பி நெட்டில் போய் மாட்ட தேவையில்லை. there is no more nets. Amen. there is no more limits. ஆண்டவர் நமக்கு லிமிட் வைக்கல. God has says, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார், you are called to do ministry here, you are called to do ministry in another country, you are called to do ministry everywhere.
எங்கெல்லாம் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் செய்யலாம். ஆனால் the routing has to be very simple and clear. எதுவுமே let us not get yoked into the bondage. ஒரு தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. So let us not yoked into a bondage to say that, oh, this is இப்படி. No. Let us have the freedom to express the love of God. Amen. அப்போ அந்த ஃப்ரீடத்தோடு நீங்கள் செய்கிற வேளையில் people might take it wrong. It is okay. People might think, oh, நீங்கள் செய்கிறது எதுக்காக அன்பு செலுத்துறீங்க, எதுக்காக இது செய்கிறீங்க, எதுக்காக எனக்கு பிரியாணி செய்து தரீங்க, எதுக்காக எனக்கு ரைஸ் செய்து தரீங்க, எதுக்காக எனக்கு பாயசம் செஞ்சு தரீங்க, எதுக்காக ஃபிஷ் செய்து தரீங்க, எதுக்காக எனக்கு வீட்டில் வரீங்க. People might have 101 questions, but just continue to do. Amen. Hallelujah. அப்போ அது செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், we have to be drawing from the Spirit. ஆண்டவரிடத்துலேருந்து let us keep drawing. Let us be sensitive to what God is doing in our lives. அந்த இடத்துல பார்க்குற வேளையில் 13வது வசனத்துலேருந்து we see that there is liberty, there is no legalism, there is liberty. And those who are baptized in Christ, அதை பற்றி பார்த்தோம். We are in Christ என்று பார்த்தோம். We are continuing to be molded. அவருக்குள்ளாக நாம் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். And then we saw we belong to Christ. And we saw ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். And finally, using a liberty, let us walk in the Spirit of God. யோவான் 14வது அதிகாரம் 16-18 I will pray for the Father that I will give you another helper and he will be abiding with you forever. The Spirit of truth, who the world cannot see or receive, neither sees him nor knows him, but you know him, for he dwells in you and he will be with you. உலகத்துக்கு தெரியாது. அப்போ உங்கள் நெய்பருக்கு நீங்கள் எதுக்காக செய்கிறீங்கன்னு தெரியாது. நமக்கு தெரியும், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். Amen. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்ம அதுக்காக தான் we have to come to the understanding of walking in the Spirit, which means we open our sensitivity, we open our influence, and thirdly we open our life. Amen. முதலாவது நம்முடைய சென்சிட்டிவிட்டியை ஓப்பன் பண்ணுகிறோம். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஆவியானவர் இன்ஃப்ளூயன்ஸ். ஆவியானவர் சொல்லுங்க, நான் எந்த செய்யணுமா இல்லையா. Amen. டோருக்கு முன்னால் நின்று கேளுங்க, ஆவியானவரே நான் இதை தட்டணுமா வேண்டாமா. ஸ்பீக் as if you are with somebody. என்னை போல ஒருவனோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லு. We forget that God is with us. We still think that God is somewhere in the heavens. இல்ல, God through Jesus came to this earth, and then through Holy Spirit he is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். Amen. அது அறியாத வரைக்கும் we still will be in slavery. அறிந்தோன்னு சொன்னா we will forget it, because the Bible again and again says and promises, in தேவனால எல்லாமே கூடும். பிலிப்பியர் 4:13. And then in யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கிற வேளையில, the helper is the Holy Spirit who the Father will send in my name. He'll teach you and bring you to remembrance all things that I have said to you. எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். That is the sensitivity that I am talking about. Amen. அப்போ எதில் நம்ம வளரணும்? முதலாவது into the sensitivity of our spirit. சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும் போது நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை, the pattern of our life will automatically change. Amen. அதுதான், that will transform into the fruits of the Spirit, which is given in Galatians 5:22. And that is how we evaluate our life, not to evaluate other life. Amen. If நம்ம எல்லா ஆவியின் கனிகளுமே பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம்னா, then we are not supposed to be here.
ஈனோக் ஆயிரும். பட் we are all work in progress. Amen. அப்போ அந்த ஆவியின் கனிகளை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இந்த வழியாக நம்ம ஜேர்னி பண்ணுகிற வேளையில் for us to evaluate, இதில் நான் எப்படி இருக்கிறேன், அன்பில் எப்படி இருக்கிறேன், சாந்த குணத்தில் எப்படி இருக்கிறேன், பெர்சிவரன்ஸில் எப்படி இருக்கிறேன், how am I doing it? Because through the fruit we are known. ஆவியின் கனிகள். Amen. We are not perfect. யாருமே இங்கே பெர்ஃபெக்ட் இல்லை. Nobody is perfect. As I said, நீங்கள் பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் எடுத்துறாரு. I mean, not through death, but take you away, like Elijah or Enoch. I'm not saying that they were perfect, but just giving an example. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், Lord, let me be sensitive to the Spirit. 3 காரியம். Let us take a decision. One day, I want to be sensitive to the Spirit. ஆவியானவர். It can be through the dreams. It can be through the voices. It can be through somebody who is speaking. Long back, when I had to take a very strong decision in my life, I heard a voice through ஒரு எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு சர்ச்சோடைய பாட்டு. I was broken. முழுமையாக I was in tears. ஒரே ஒரு சின்ன பாடல், விசுவாசியே நீ கலங்காதே. ரொம்ப தூரத்தில் ஒரு சர்ச், and I was in the worst place in the house, which is the bathroom. அங்கே தானே யாரும் பார்க்க மாட்டாங்க, அழ முடியும். And then the sound of the Lord comforted me. So how can God speak? In 1 million ways. இப்படி தான் பேசணும்னு நினைக்காதீங்க. மேக் yourself sensitive. ப்ராட்பேண்ட்னு சொல்கிறோன்னா, we say broadband. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இந்த ஃப்ரீக்வன்சி. let us make the band broader. அவர் பேசுகிறத நம்ம கேட்பதற்கு ஆண்டவரே என்னுடைய ஸ்பிரிட்டை சென்சிட்டிவ் ஆக்குங்க. The moment we become sensitive to the Spirit, அவர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தொடங்குவார். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதை அறிந்தவர்களாக, whenever we do something wrong, be sensitive to the Spirit. தவறு செய்கிற வேளையில் be sensitive to the Spirit. அப்போ 50% டிஸ்கவுண்டில் தான் நம்ம தவறுகளை செய்வோம், இல்லையா? தட் இஸ் வை நம்ம இந்த ஊரில் எல்லா இடமும் கேமரா வச்சுருக்கேன். ஏன்? இட் இஸ் not to say no crime, but less crime. Amen. நம்ம எல்லாரும் டஸ்ட்பின் எல்லாம் தூக்கி போடுற ஆளுங்களாம் இப்போ கரெக்டாக போடுறோம். ஏன்? Because there is something that has been always said. Amen. ஃபுட்போர்டில் போன பஸ்ஸில் போனவங்கெல்லாம் இப்போ கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் நின்று க்யூவில் போகிறோம். ஏன்? Because we've been trained. We've been influenced by the law of the land. அதை போல தான் ஆவியானவருடைய சென்சிட்டிவிட்டிக்குள்ளாக வரும்போது அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ளாக வரும். ஆமென். அல்லேலூயா. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது நமக்கு தெரியாமலே நம்முடைய கால்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் மாறிவிடும். அல்லேலூயா. And that is the liberty that Paul is talking about.